ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வைக்க போகிறோங்க. நான் இந்த கிளாஸில் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் 1/4 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் குக்கர்லேயே வேக வைக்க போகிறதில்ல, இதில் தான் வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டா இதிலேயே நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூட வச்சுருங்க. அது நல்லா வெந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசித்து வேக வச்சுருங்க. கொஞ்சம் மூடி வச்சாவே போடுங்க. அந்த ப்ரெஷர்லேயே நல்லா அது வெந்துருங்க. பச்சரிசி தானே ஈஸியாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னாவே போதுங்க. பச்சரிசி ஈஸியாக வெந்துடும். நமக்கு அது ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டோம்னாலே போதும், வெந்து வந்துடும். இந்த மாதிரி கொலையாக வெந்து வந்துடும். அதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம்னா போதுங்க. மசிச்சு விட்டு கிளறினா ரெடி ஆயிரும் பொங்கல். இப்போ இதுக்கு நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யில் தான் தாளிக்க போகிறோம். நெய் நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு மிளகு ஜீரகத்தை நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேங்க. அப்படியே முழுசாக போட்டால் அந்த பிள்ளைங்களாம் மிளகு சாப்பிடாமல் அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுருதுக்கு. அதனால் நல்லா நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதனால் மிளகு ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இஞ்சியையும் நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிரும். தாளிப்பு ரெடி ஆனோன்னு அந்த பொங்கலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்க வேண்டியதான். இது நல்லா கொஞ்சம் வாசம் வர வரையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்குங்க. நெய் பத்தலைன்னா நெய் நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு தான் கொஞ்சம் முக்கியம். முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த நம்ம ஏற்கனவே வேக வச்ச பச்சரிசியும் அந்த பருப்புலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஃபஸ்ட் டைமும் தாளிச்சிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு தாளித்து பண்ணாலும் ஒரு டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். இதில் லாஸ்ட்டில் தாளித்து கட்டினாலும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் தாளித்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணி தான் இந்த இவ்வளோ நெய் பத்தாது. இப்போ நம்ம இன்னமும் ஊற்றி நம்ம கிளறி அந்த ஹீட்டோடு நம்ம கிளறி அந்த நல்லா குழஞ்சி வர வரையும் நம்ம அந்த ஹீட் இருக்குதுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை. நெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், தாளிப்பு கொடுத்துட்டு திருப்பி நம்ம நெய் போட்டு கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க, இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. தாளிப்பு மட்டும் ஊற்றிட்டு நெய்யில் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கோங்க. நம்ம நெய் வேணால் இவ்வளோ மட்டும் ஊற்றிட்டு சூட்டோடு கிளறி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி. அடுத்து நம்ம சட்னி பண்ணலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், இவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்க வேண்டியதாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பொட்டுக்கடலைங்க. நாங்கள் பொட்டுக்கடலைங்க இந்த சட்னி டால்னு சொல்லுவாங்க, இல்லை இதுக்கு பட்டாணி கடலைன்னு சில பேர் சொல்கிறாங்க. பொட்டுக்கடலை தான் நம்ம மதுரை சைடு சொல்கிறது. பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். தேங்காயெலாம் முத்துன தேங்காய் இருந்தால் ஒரு சின்ன டிப்பு, முத்துன தேங்காய் இருந்தால் அரைச்சா ஒரு மாதிரி சட்னி சேராமல் இருக்கும்ல, அதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி நமக்கு நல்ல ஒரு இலை தேங்காய் அரைச்சா எப்படி சட்னி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நார்த்து சைடு மோஸ்ட்லி தேங்காயெல்லாம் முத்துன மாதிரி தான் வரும். நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக சுடு தண்ணி ஊற்றி தான் சட்னி அரைப்பேன். அரைச்சா அது நல்லா இலசு தேங்காயெல்லாம் அரைச்ச மாதிரி கிடைக்கும். அது இங்கே இருக்கவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால அப்படி அரைச்சிக்க வேண்டியதான். இது அப்படி கொஞ்சம் இந்த சைடில் இந்த பொங்கலையும் பார்த்துட்டு பண்ணிக்கிறேங்க நான். அப்புறம் இந்த சட்னியும் ஆயிடுச்சு. அரைச்சிட்டு வந்தாச்சு. சட்னியை கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம்,
போட்டு தாளிச்சிக்க வேண்டியதாங்க. தாளிச்சிட்டா வெண்பொங்கல் வித் தேங்காய் சட்னி ரெடி ஆயிருங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. வெண்பொங்கல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, பாய்ங்க. சண்டே காலையில் எங்கள் வீட்டில் தாங்க சண்டே இன்றைக்கி என்ன ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் எடிட் பண்ணி என்னால் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, பாய்ங்க.